டாஸ்மாக் மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் செந்தில் பாலாஜி தங்கியுள்ள தனியார் ஹோட்டலில் வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் ஊழல் புகார் தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் சென்னையில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் சில மதுபான ஆலைகள் மேலும் சில நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் தமிழகத்தில் 41 இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது செந்தில் பாலாஜியிடமும் சென்னையில் ஒரு ஹோட்டலில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள செந்தில் பாலாஜி வீட்டில் ஏற்கனவே ஒரு பெற்றோரிடம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தகவல்களை சேகரித்து வருகிறார்கள். அதே போல முருதிப்பாளையத்தில் உள்ள உதவியாளர் சுப்பிரமணியம் வீடு, கோயம்புத்தூர் உள்ள கரூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலர் வீடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட வரக்கூடிய நிலையில் சென்னையிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான ஆலை தொடர்புடைய அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்த வரக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜியிடம் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா டாஸ்மார்க்கில் மதுபானங்கள் கொள்முதல், டிரான்ஸ்போர்ட் மற்றும் பாட்டிலுக்கு அதிகமாக 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்ததாக ஏற்கனவே பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாகவும் 1000 கோடி ரூபாய் வரை மாதம் இது போல அதிக வருமானத்துக்கு அதிகமான பணங்கள் தனிநபருக்கு சென்றதாகவும் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் இதற்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் அதிரடியாக இன்று காலை தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செந்தில் பாலாஜியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க்கின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இவர் தாவேகா பேரம் பேசிய வழக்கில் ஆஜராக வேண்டியவர் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகாத நிலையில் அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஒரு ஹோட்டலில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு பிறகு அதே போல விசாரணைக்கு பின்பும் முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.